சிருஷ்டியில் சத்தியுகம் திரேதாயுகம் முடியும் வரை ஞான மார்க்கத்திலிருந்து வந்த ஆத்மாக்கள் துவாபரயுகம் ஆரம்பித்தவுடன் பக்தி மார்க்கத்தில் செல்ல ஆரம்பிக்கின்றனர். கோவில்கள் கட்டி வழிபட ஆரம்பிக்கின்றனர். விக்ரமாதித்ய மகாராஜா சோம்நாத் கோவில் கட்டி அதில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பக்தி மார்க்கத்தை ஆரம்பித்து வைக்கிறார். முதலில் ஒரு சிவனை மட்டும் வழிபடக்கூடிய தூய்மையான பக்தி இருந்து வந்தது. துவாபர யுகம் ஆரம்பித்து 250 வருடங்களுக்கு பிறகு இஸ்லாமிய தர்மபிதா இப்ராஹிம் இங்கு வந்து ஒரு இந்தியரில் பிரவேசித்து இஸ்லாமிய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். கல்ப மரத்தின் இடது பக்க கிளை முதலில் உருவாகிறது. இந்த தர்மத்தின் முக்கியமான சாஸ்திரம் ஏஞ்சல் என்பதாகும். முக்கியமான குணம் மகாகாமி. இவர்களது மதத்தில் ஒருவர் 4 மனைவிகள் வரை திருமணம் செய்து கொள்ளலாம். இதை அந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் நமது இந்து தர்மத்தில் அப்படி கிடையாது. 2வது திருமணம் செய்யவே முதல் மனைவியின் அனுமதி வேண்டும்.